22 வயது இளைஞர் நடு ரோட்ல வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்குல போலீசார் 7 பேரை கைது செய்திருக்காங்க. கையை வெட்டியதற்கு பழிக்கு பழியாக வாலிபரின் உயிரை எடுக்க அரசியல் பிரமுகரின் கணவர் போட்ட பகீர் ஸ்கெட்ச் இது. ரத்தனகிரி காவல் நிலையத்திலிருந்து சரியாக 100 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு துணிக்கடை அன்று கொலைகளமாக மாறியிருந்தது. காவல் நிலையத்திற்கு கையெழுத்து போட வந்த இளைஞரை தான் ஒரு கும்பல் ஓட ஓட வெட்டி கொலை செய்திருக்கிறது. தரையில் சிதறி கிடக்கும் இந்த இரத்த துளிகள் அனைத்தும் அந்த கொடூரத்தின் சாட்சியே. கொல்லப்பட்டவர் அம்மனூர் பகுதியை சேர்ந்த அவினேஷ். 22 வயதான இவர் கட்டிட வேலை செய்து வந்திருக்கிறார். கடந்த ஏப்ரல் மாதம் அதே பகுதியை சேர்ந்த அரசியல் பிரமுகர் கணவரின் கையை வெட்டிவிட்டு சிறைக்கு சென்றுள்ளார். அதன் பின் ஜாமீனில் வெளிவந்த அவினேஷ் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக நினைத்து ராணிப்பேட்டை மாவட்ட எல்லையில் உள்ள ரத்னகிரி காவல் நிலையத்தில் தினமும் ஜாமீன் கையெழுத்திட்டு வந்திருக்கிறார். சம்பவத்தன்றும் கையெழுத்து போட வந்தவரைத்தான் அந்த கும்பல் காத்திருந்து கதையை முடித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணையை தொடங்குவதற்குள் குற்றவாளிகள் வரிசையாக வந்து காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரித்த போதுதான் ஏப்ரல் மாதம் வெட்டப்பட்ட கைக்கு பழிக்கு பழியாக தற்போது அவினேஷின் உயிர் பறிக்கப்பட்ட பயங்கரம் தெரிய வந்திருக்கிறது. ஆம், அம்மனூர் பகுதியை சேர்ந்தவர் திமுக ஒன்றிய கவுன்சிலர் அஸ்வினி. இவரது கணவர் சுதாகர். 48 வயதாகும் இவர் அதே பகுதியில் பைனான்ஸ் உட்பட பல தொழில்களை செய்து வருகிறார். இந்நிலையில்தான் சுதாகருக்கும் அவினாஷுக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல், யார் பெரியவர் போன்ற முன்விரோதங்கள் இருந்ததாக தெரிகிறது. இதன் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியன்று சுதாகரின் வீட்டிற்கு முன்பே இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாற சுதாகரை கத்தியால் சரமாரியாக வெட்டியிருக்கிறார் அவினாஷ். இதில் சுதாகரின் ஒரு கை துண்டாகி விழுந்திருக்கிறது. படுகாயமடைந்த சுதாகர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்பு வீடு திரும்பியுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் அரக்கோணம் டவுன் போலீசார் அவினேஷை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். என்னதான் அவினாஷ் சிறைக்கு சென்றாலும் துண்டான கையை பார்க்கும் போதெல்லாம் சுதாகருக்கு ஆத்திரம் அடங்கவில்லை. ஒரு பொடியன் தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியதை நினைத்து கொதித்து போயிருக்கிறார். இதனால் அவினாஷ் சிறையிலிருந்து வெளிவரும் நாளுக்காக காத்திருந்துள்ளார். அதன்படி சமீபத்தில் வெளிவந்த அவினாஷ் ஜாமீன் கையெழுத்து போட ரத்னகிரி காவல் நிலையத்திற்கு செல்வதை நோட்டமிட்டு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார். சம்பவத்தன்று கூட்டாளிகளுடன் சேர்ந்து காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்த அவினாஷை நடு ரோட்டில் ஓட ஓட வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. முதலில் இந்த கும்பல் நீதிமன்ற வளாகத்தில் வைத்தே அவினாஷை முடிக்க திட்டம் தீட்டியுள்ளது. ஆனால் அங்கு பலத்த பாதுகாப்பு இருந்ததால் முடியாமல் போயிருக்கிறது என சுதாகரின் வாக்குமூலத்தில் தெரிந்தது. தொடர்ந்து சுதாகர் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.